குப்பையில் கிடந்த தங்க சங்கிலியை எடுத்து அதன் உரிமையாளரிடம் அதனை ஒப்படைத்தவருக்கு குவியும் பாராட்டு. சமூக வலைத்தளங்களில் வீடியோ வைரலாகி வருகிறது. கோவை சித்தாப்புதூர் பகுதியைச் சேர்ந்தவர் சக்திவேல். இவர் ஸ்ரீனிவாசா வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் என்ற நிறுவனத்தில் ஒப்பந்த தூய்மை பணியாளராக கோவையில் பணியாற்றுகிறார். சாய்பாபா காலனி பகுதியில் 69வது வார்டில் வழக்கம் போல் சக்திவேலும் அவரது நண்பர் மணிகண்டன் இருவரும் பணிக்கு சென்று குப்பைகளை சேகரித்து தரம் பிரித்து வந்திருக்கின்றனர். அப்பொழுது மூதாட்டி ஒருவர் குப்பைகளை ஒரு பையில் போட்டு வந்து அதனை சக்திவேலிடம் கொடுத்துள்ளார். அப்பொழுது அதனை பெற்றுக்கொண்டு தரம் பிரிக்க முற்பட்ட பொழுது அதில் பை ஒன்றில் தங்கச்சங்கிலி இருந்ததை பார்த்தார். உடனடியாக அந்த மூதாட்டியை அழைத்து அந்த தங்கச்சங்கிலியை உரிமையாளரிடம் ஒப்படைத்தார். 3.5 சவரன் மதிப்புள்ள அந்த தங்கச்சங்கிலி சுபகாரியத்திற்காக வாங்கி வைத்துள்ளனர். இதனை தூய்மை பணியாளர் சக்திவேல் உரிமையாளரிடம் திருப்பி ஒப்படைத்த பொழுது மிகுந்த நன்றி உணர்வோடு அதனை பெற்றுக்கொண்டு நன்றி தெரிவித்திருக்கின்றனர். இதுகுறித்து தகவல் அறிந்த சக்திவேல் பணியாற்றி வரும் சீனிவாசா பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் நிறுவனத்தின் உயரதிகாரி வெங்கடேஷ் ஒப்பந்த பணியாளர் சக்திவேல் அவர்களை அழைத்து சால்வை அணிவித்து மரியாதை செய்ததோடு ரொக்க பரிசு வழங்கி பாராட்டி கௌரவித்தார். கோயம்புத்தூர் மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரன் தூய்மை பணியாளர் சக்திவேல் அவர்களை அழைத்து பாராட்டி பரிசு வழங்கினார். தான் செய்யும் வேலைக்கு நிறுவனம் ஊதியம் தருவதாகவும் அடுத்தவர்கள் புடவைகளுக்கு நாம் ஆசைப்படுதல் கூடாது என்று சக்திவேல் தெரிவித்தார். பணியாற்றி வரும் நிறுவனத்தில் இருந்தும் கார்ப்பரேஷன் அதிகாரிகள் தரப்பிலும் தன்னை அழைத்து நேர்மை பாராட்டு தெரிவித்தது தனக்கு மனநிறைவை தருவதாக அவர் தெரிவித்தார். சார் வணக்கம், என் பேர் சக்திவேலுங்க சார். சீனிவாசா வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டில் வேலை செய்கிறேங்க சார். காலையில் வார்டு 69 வேலை செஞ்சுருக்கேன் சார். காலையில் வார்டு எப்போதும் குப்பையை வாங்கி தரம் பிரித்து வாங்கும்போது ஒரு வீட்டில் ஒரு அம்மா குப்பையை கொடுக்கும்போது அந்த குப்பையை தரம் ஆர்கானிக்கு பேப்பர் வச்சுட்டு பிரித்து கொடுக்கும்போது அதில் ஒரு தங்கம் ஒன்று கிடச்சிது. அந்த அம்மாக்கிட்ட கையோடு கூப்பிட்டு அந்த அம்மா கூப்பிட்டு அம்மா இதாம்மா உங்கள் பொருள்னு சொல்லி இருந்தது. அந்த அம்மாட்ட கூப்பிட்டு அந்த அம்மா கையில் கூப்பிட்டு அந்த பொருளை கையில் கொடுத்துட்டேங்க. கொடுத்ததுக்கு அந்த அம்மா ரொம்ப நன்றின்னு சொன்னாங்க. அப்புறம் பரவாயில்லைங்கன்னு சொல்லி எங்கள் ஆஃபீஸர் கூப்பிட்டு நல்லா வேலை செய்கிறீங்க, பரவாயில்ல இப்படியே நல்லா வேலை செய்யுங்கன்னு சொல்லி எனக்கு வேலை பொருளெல்லாம் கொடுத்தாங்க. சாரும் கூப்பிட்டு எல்லாமே பண்ணாருங்க. இப்போ நீங்கள் எந்த பகுதியில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது யார் கொண்டு வந்து கொடுத்தாங்க, எப்படி நடந்தது சார்? அழகேசன் ரோட்டில் நான் வேலை செஞ்சுருக்கேன் சார். அழகேசேட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு அம்மா கொண்டு வந்து குப்பையை எப்போ மாதிரி குப்பையை கொடுத்தாங்க. நான் அந்த குப்பையை தரம் பிரித்து வாங்கும்போது அந்த கவருக்குள்ளே அந்த தங்க பொருள் கிடச்சிது. அந்த அம்மாவை கூப்பிட்டு அம்மா அந்தாங்கம்மா உங்கள் பொருள் இருந்துக்குது உங்கள் ஆமாம் தம்பி ரொம்ப நன்றி தம்பி, கல்யாண ஃபங்க்ஷன் கொடுத்தது அதனால் ரொம்ப நன்றி தம்பின்னு சொல்லி வாங்கிட்டு போயிட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு போனாங்க. நீங்கள் அந்த பொருள் தங்கம்னு தெரிஞ்சது எப்படி தெரிஞ்சு? வெளில பார்த்தீங்களா இல்லை எதனா கவர் குள்ளதா? இல்லைங்க, அது பார்க்கும்போது அந்த கவரில் அப்படியே இருந்துச்சுங்க. பார்த்தா அந்த கவரில் அப்படியே தெரியுதுங்க. அந்த அம்மா கூப்பிட்டு சொல்லும்போது அந்த அம்மா ஓடி வந்து அம்மா என்னோட பொருள் தம்பி ரொம்ப நன்றி தம்பின்னு வாங்கிட்டு போயிட்டாங்க சார். இப்போ அது எவ்வளோ ஒர்த் இருக்குது, எவ்வளோ அது தெரியலிங்க சார். அது தெரியலிங்க சார். இப்போ நீங்கள் தங்கத்தை பார்த்துட்டீங்க, அது ஒரு பெரிய தொகையாக இருந்திருக்கலாம். ஒரு செயின்னா ஒரு 4 பவுன் பக்கமாக இருந்திருக்கும், ஒரு 4-5 லட்சம் வந்திருக்கும். அது ஒரு பெரிய தொகையாச்சு. அது நீங்கள் எப்படி தந்து முடிவு பண்ணீங்க? அது நல்லா சார், என் கம்பெனியே நல்லா சம்பளம் கொடுக்குறாங்க சார். அதனால் நான் மற்றவங்க பொருளுக்கு ஆசைப்பட மாட்டேன் சார். இது நீங்கள் இப்படி பொருள் கொடுத்தோன்னே உங்களை கமிஷனர் சார்லாம் கூப்பிட்டு பாராட்டணும்? ஆமாங்க சார், அவங்க சார் எல்லாம் கூப்பிட்டு சால்வெல்லாம் போட்டாலும் பாராட்டினேன் சார். கமிஷனர் சார் கூப்பிட்டு பாராட்டு பண்ணுறாங்க, எங்கள் எஸ்எஸ்ஓ பாராட்டு பண்ணாருங்க. எங்கள் கம்பெனி சார்புலையும் கூப்பிட்டு பார்ட்டி இந்த ஃபங்க்ஷனை வச்சு பாராட்டு வச்சு நடத்துனாங்க சார். கமிஷனர் என்ன சொன்னாருங்க? கமிஷனர் நல்லா வேலை செய்யுங்க, நீ நல்லா பரவாயில்ல நல்லா வேலை செய்கிறீங்க, நீ நல்லா சிறந்து வேலை செய்யுங்கன்னு சொன்னாருங்க சார். ஓனர் என்ன சொன்னாங்க? ஓனர் அவர் நல்லா பாராட்டி அவர் நமக்கு கிஃப்டெல்லாம் கொடுத்தாருங்க சார். இது எதிர்பார்த்தீங்களா இந்த இதெல்லாம்? இல்லை, நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க சார். உண்மையாக வேலை செஞ்சு அதுக்கான பலன் இருக்குன்னு நினச்சேன் சார். இப்போ கமிஷனர் என்ன சொன்னார் உங்ககிட்ட? அவர் ரொம்ப பாராட்டினார். பரவாயில்ல நல்லா நல்லா கான்ட்ராக்ட் நல்லா கரெக்டாக வேலை செய்கிறீங்க, பரவாயில்ல இன்னும் நல்லா சிறப்பாக வேலை செய்யுங்கன்னு சொன்னாருங்க சார். பாராட்டும் போது உங்களுக்கு எப்படி இருந்தது? ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க. இந்த மாதிரி பரவாயில்ல நான் உண்மையாக வேலை செஞ்சால் அதுக்கான பலன் இருக்குதுன்னு சொல்லி அப்போ தான் எனக்கு சந்தோஷமாக இருந்தது. இப்போ நீங்கள் ஒரு கடைநிலையே வேலை செய்யும்போது உங்களுக்கு ஒரு குறைந்தபட்ச தொகை தான் சம்பளமாக கிடைக்கும். அது ஒரு பெரும் தொகை, அது மேலே ஆசைப்படலை. ஏன், என்ன காரணம்? அது மற்றவங்க பொருள் ஆசைப்படக்கூடாது, வேலையில் உண்மையாக இருக்கணும். அதனால தான் சார் அந்த உண்மையாக இருக்கும்னு நினச்சேன். உங்கள் ஆஃபீஸில் எம்ப்ளாயிஸ்லாம் இப்போ எப்படி உங்களை பார்க்குறாங்க? ரொம்ப பரவாயில்ல, எல்லாம் வாழ்த்துக்க சொன்னாங்க. பரவாயில்ல உண்மையாக இருக்கிறீங்க, அந்த மாதிரி தான் இருக்கணும், பரவாயில்ல நல்ல விஷயம் தான் எல்லாம் பாராட்டினாங்க சார்.